சரிகம பதனி முருகையா, சஞ்சலங்கள் தீர்க்க வருவாயா. சரிகம பதனி முருகையா, சஞ்சலங்கள் தீர்க்க வருவாயா. சக்தியின் மைந்தனே சிவசக்தி பாலனே, வருக வருக முருகா வருக, வருக வருக இறைவா வருக, வருக வருக துணைவா வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, எங்களை காக்கும் முருகா வருக. அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீட்டில் சாமி படம் வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அந்த சாமி படம் உடஞ்சி போயிட்டாலோ இல்லை அது நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆற்றுல தண்ணி, ஆற்று நிறைய தண்ணி போகுதுங்களா, இல்லை கேணி இருக்குதுங்களா, அதில் போடுங்க. கேணியில் ஆற்றுல அப்படி போட்டு விடுங்க. கொண்டாந்து முச்சந்திலையெல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. நம்ம வீட்டில் கும்பிட்ற தெய்வத்தை கொண்டு அப்படி ரோட்டில் வச்சுட்டு போகலாமா? நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்ற சாமி படம் நம்ம வீட்டில் உள்ள ஒரு மனிதருக்கு சமம், சரிங்களா? நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊனன்னு நம்ம கொண்டாந்து விட்டுட்டு போவோமா, ரோட்டில் விட்டு போவோமா? அந்த மாதிரி தாங்க சாமி படங்கிறதும். சாமியை நல்லா வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் அது தேவையில்லைங்கையில் வந்து ரோட்டில் போட்டு போயிடாதீங்க. இப்போ எனக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க முருகன், அது யாரும் தெரியல, வாசலில் கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க, வெளியில் கோயில் வாசலில். நான் வந்துட்டு கோயிலை சுத்தம் பண்ணிட்டு வெளில போனேன், போகலான்னு சொல்லிட்டு போனேன், மனசு இல்லை. சரி முருகனாக இருக்காரே, வேறு யாருன்னா விட்டுட்டு போயிடலாம், முருகனாக இருக்காரே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நான் முருகன் படத்தை எடுத்து வந்து உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து பூஜை செய்கிற படத்தை வந்து இப்படி பொது வழியில் போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லை. ஒன்று கோயிலுக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கணும், இல்லை ஆற்றுலையோ குளத்துலையோ ஓடுற தண்ணியிலே விட்டுருக்கணும். எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் கொண்டாந்து கோயில் வாசலை கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுஷனை தான் தூக்கி எறிஞ்சிடறாங்க அப்படின்னா, சாமியவும் தேவைப்படுற அளவுக்குன்னா தேவை முடிஞ்சதுன்னு தூக்கி போட்டுறாங்க. இந்த சாமி என்ன பண்ணுதுன்னா, நல்லவங்களுக்கெல்லாம் சோதனையை கொடுத்துருது, கெட்டவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குது. இது சாமிக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதனாலே நான் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறேன். ரொம்ப நம்பிக்கையானனா, ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனால் தெளிவு தான், ஆனால் வந்து இருக்க ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்கேன். எனக்கே பிடிக்கல. என் மேலே நம்பிக்கை நிறையா வச்சுருக்கேன்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு சில நேரங்களில் எனக்கே பிடிக்கல. எந்த ஜென்மத்தில்டா நம்ம பிறந்தோம், எந்த நேரத்தில்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொட்டதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சுன்னா எப்படிங்க மன நிம்மதி வரும், சரிங்களா? ஓகே, பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. தயவு செஞ்சு நம்ம வீட்டில் கும்பிட்ற சாமி படத்துங்களை வெளியில் கொண்டே போடாதீங்க. ஒன்று நம்ம வச்சு கும்பிடலைன்னா ஆற்றுல கொண்டே போட்டுருங்க, சரிங்களா?